நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த சாரல் மழை காரணமாக குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனையடுத்து இந்த அருவிகளில் குளித்து மகிழ்வதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் குற்றாலத்திற்கு நண்பர்களோடு வருபவர்கள் கார், வேன் மற்றும் ரயில்களில் வந்து தங்கி உற்சாகமாக குளித்த பிறகு மதுபானம் அருந்தி சென்ற வண்ணம் உள்ளனர். குற்றாலம் பராசக்தி நகரில் உள்ள டாஸ்மாக் கடையில் காலையில் கடை திறந்தவுடன் மதுபான பிரியர்கள் கூட்டம் முண்டி அடித்த வண்ணம் உள்ளது. இதற்கிடையில் டாஸ்மாக் கடை திறப்பதற்கு முன்பாகவே அங்கு மதுபானங்களை வைத்து டாஸ்மாக் பணியாளர்களின் உதவியோடு சிலர் விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலும் இங்கு பார் வசதி இருந்தும் திறந்த வெளியில் திருவிழா கூட்டமாக பராசக்தி நகர், ஐந்தருவி சாலை, பழைய குற்றாலம் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அதிகரிக்கும் குடிகாரர்களின் தொல்லையால் குடும்பத்தோடு சுற்றுலா வரும் பெண்கள் முகம் சுழிப்பதோடு மகிழ்ச்சிக்கு பதிலாக அச்சத்தை விலை கொடுத்து வாங்கி செல்லும் நிலை நீடித்து வருகிறது. எனவே பெண்களின் அச்சத்தை போக்கும் வகையில் காவல்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்பு. பாலிமர் நியூஸ் செய்திக்காக தென்காசி செய்தியாளர் இசக்கி ராஜனுடன் மோகன சுந்தரம்.